Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ECHS. இப்போ இந்த ECHS பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த ECHS கார்டு தொலைஞ்சு போச்சு, என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு, கிடைக்கல சார், இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, நான் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணணுமா இல்லையா, இப்படிங்கிற சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்துக்கும் நீங்கள் இப்போ தெரிவிங்க. நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ECHS எக்ஸ்-சர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூட்டர் ஸ்கீம் மருத்துவ உதவி பார்க்குறதுக்கு முன்னாள் இராணுவ வீரருக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 64 KB கார்டு இருக்கணும். இப்போ நிறையா முன்னாள் இராணுவ வீரர்கள், பழைய முன்னாள் இராணுவ வீரர்கள் 16 KB கார்டு வச்சுருக்கலாம், அதுக்கடுத்து 32 KB கார்டு வச்சுருக்கலாம். இப்போ அவங்க வெள்ளை கலர் கார்டு 64 KB கார்டு, சரியா 64 KB கார்டு வச்சுருக்கணும். இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது யாரெல்லாம் வாங்கலையோ உங்களோட ECHS கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கார்டை வாங்கிக்கோங்க, 64 KB கார்டு. இப்போ இந்த 64 KB கார்டு உங்களுக்கு, உங்களோட அப்பா அம்மாவுக்கு, அதுக்கடுத்து உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைக்கு, இவங்கள பேருக்கும் கிடைக்கும், ஆல் டிபெண்டன்ஸ்க்கு கிடைக்கும். இப்போ இதில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா இந்த கார்டுக்கு வருமானம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த கார்டு கிடையாது. மந்த்லி 9,000க்குள்ளே இருக்கணும், அதாவது மாத வருமானம் 9,000 ரூபாய்க்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் இந்த ECHS கார்டு கிடைக்கும். இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா அவங்க ஏதாவது வேலைக்கு போகலாம், வேறு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்டு கிடைக்காது. இல்லை அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேன் கார்டை வச்சு அவங்க ஃபார்ம் 26AS 2 வருஷத்துக்கு எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 18 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பா, அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களோட வருமானம் என்ன, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு இடத்துலேருந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவுஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்க ஜாப் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பென்ஷன் வந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ECHSக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஃபார்ம் 26AS எடுத்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் பேன் கார்டை வச்சு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபார்ம் 26AS 2 வருஷத்துக்கு எடுத்து ECHS போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை ECHS OEC அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கார்டு எலிஜிபிலிட்டிக்கான அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப பேருக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, சார் இந்த மாதிரி கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது, ECHS கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, புதுசாக அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ணணுமா, திரும்ப நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணணுமா, எப்படி சார் அப்படின்னு டவுட் கேட்குறாங்க. எஃப்ஐஆர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சார் ஒரு கார்டு அப்படிங்கிறபோது அது உங்களோட ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்தா ஆகணும். ஆனால் கம்பல்சரி கிடையாது. ECHS பொறுத்தளவு நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. உங்களோட அந்த கார்டு கூட சேர்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம், ATM கார்டு, வேறு ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போயிருக்கலாம். அப்படிங்கிற போது நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்கும்போது ECHS கார்டை அப்ளை பண்ணுங்கள். எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு வந்து இன்றைக்கி டேரெக்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் எஃப்ஐஆர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன்லேயே வந்துருச்சு. அந்த ஆன்லைன் போர்ட்டல்லேயே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே எங்கே, எப்போ, எந்த தேதிக்கு, எங்கேருந்து எங்கே போகும்போது தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் காப்பி கிடச்சிரும், CSR காப்பி கிடச்சிரும். அது போதும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் அதை கொடுக்கறதுக்கு. இது ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா, பை சான்ஸ் எங்கேயாவது யார்கிட்டையாவது கிடச்சிச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது உங்கள் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக தேடி உங்ககிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் புகார் கொடுத்துருங்க, எஃப்ஐஆர் போட்டுருங்க. இப்போ ECHS பொறுத்தளவு நீங்கள் வந்து ஆன்லைன் எஃப்ஐஆர் கண்டிப்பாக கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது, போட்டு வச்சுக்கிட்டா நல்லது. சரி, எப்படி நம்ம ECHS கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுளில் நீங்கள் ECHS போட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கார்டு பிளாக்கோ, அதாவது தொலைஞ்சது யாருக்கோ அவங்கள நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து இந்த கார்டை பிளாக் பண்ணுறீங்க, இப்போ பை சான்ஸு கார்டு தொலைஞ்சிருக்கலாம், இல்லை கார்டு ஹோல்டர் வந்து இறந்துருக்கலாம், இல்லை கார்டு டேமேஜாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ரிமார்க்ஸ் கொடுத்து நீங்கள் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கார்டு மட்டும் பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இதுக்காக நீங்கள் புதுசாக தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். உங்கள் ப்ளட் குரூப்பு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மற்ற எல்லா விஷயங்களையும் கொடுத்து அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக ஆல்ரெடி ECHSல சர்வரில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அந்த கார்டு மட்டும், எந்த கார்டு நம்ம தொலைஞ்சு போச்சோ இல்லை இருவோ அதை மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு
திரும்ப நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ரீஅப்ளை அப்படின்னு அதில் இருக்குது. ரீஅப்ளை அந்த கார்டை கிளிக் பண்ணி ரீஅப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி டேட்டாஸ் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கிறதால அந்த கார்டு மட்டும் நம்மளுக்கு திரும்ப ரீஅப்ளை ஆயிரும். சொல்கிறதுக்கு நோக்கம் வந்து ரீஅப்ளை பண்ணும்போது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் ரீஅப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் புதுசாக அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரீஅப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட் கட்டி அதை வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக புதுசாக டாக்குமெண்ட்டோ சிக்னேச்சரோ எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. அமௌண்ட் கட்டும்போது நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூபிஐ மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மூலமாக நீங்கள் அமௌண்ட் கட்டிக்கலாம். ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்வர் இஷ்யூனால். அதனால் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு இல்லாமல் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தால் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கார்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 2 to 3 மந்த்ஸில் உங்களோட சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக்கோ இல்லை உங்களோட ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டருக்கோ உங்கள் கார்டு ரிசீவ் ஆயிரும். அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் மெசேஜாக வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி நீங்கள் முதல்ல கார்டு வாங்கும்போது வந்துச்சோ அதே மாதிரி இந்த ரீஅப்ளை கார்டுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெசேஜும் வந்துடும். அது வரைக்கும் டெம்பரரி ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் கிடையாது. இந்த ரீஅப்ளை வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கும் இல்லை உங்கள் கார் தொலைஞ்சு போனவங்களுக்கும் கார் டேமேஜ் ஆனவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ரீஅப்ளை ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கார்டை ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் திரும்பவும் நான் எப்போவுமே சொல்கிறது தான், விழிப்புணர்வு கொடுக்கறது. விழிப்புணர்வை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். நம்ம வீடியோ பார்த்து யாராவது வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் முன்னேற்றம் ஏற்பட்டால் அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனல் ஒன்லி ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ஸ்க்காக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். கடந்த 4 வருடமாக நம்ம சேனல் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. உங்களோட பெரிய ஆதரவு நம்ம சேனலுக்கு இருக்குது. எங்கே போனாலும் ESM தம்பிஸ் அப்படின்னு சொல்லி டீம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயங்களை நம்மளோட சமுதாயத்துக்கும் சொன்னோன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். குறிப்பாக முன்னாள் படைவீரரோட குடும்பத்துக்கு, அதாவது நம்ம ஹிந்தியில் எவ்வளவோ யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம ஹிந்தியில் போடாமல் தமிழில் போடுறக்கூடிய நோக்கம் வந்து முன்னாள் இராணுவ வீரரோட குழந்தைகளும் அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட ஒய்ஃப் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் இவங்க யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்மளோட வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அதில் நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் போது அவங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இராணுவ வீரர் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இராணுவ வீரர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து தமிழில் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், ESM தம்பிஸ்ன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் பார்ட்னர் ஆகிடலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்ட்னருக்கு இமீடியட்டாக வந்து சேரும். மந்த்லி 29 rupees தான் நீங்கள் பே பண்ணி சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமான பேர் மெம்பர்ஷிப் ஆனீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகும். உடனே நம்ம வீடியோஸ் வந்து உங்கள் சேரும். அப்போ நீங்கள் உடனே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது www.esmtambis.com. உங்களுக்காக தான் உருவாக்கி வச்சுருக்கோம். அதில் நல்ல நல்ல ஜிஓஸ் நல்ல நல்ல சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பிளாங்க் ஃபார்ம் அதில் நிறையா கொடுத்துருக்கோம். யாருக்காவது ஏதாவது பிளாங்க் ஃபார்ம் தேவை அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு, நம்ம சேனலை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்கள் தெரிவிங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுக்குறோம். நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.